السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சூறாவை 7 தடவை ஓதுவோம். இந்த சூறாவை 7 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான். செல்வ செழிப்பு உண்டாகும், வருமானம் அதிகரிக்கும், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூரா. ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சூறாவை 7 தடவைகள் ஓதி அதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். இந்த சூரா மிகச்சிறந்த ஒரு சூரா. ஒவ்வொரு வசனமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுக்கே உரியதாகும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன். அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல, அன்றியும் வழி தவறியோர் வழியுமல்ல என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் யக்கீனோடு இஹ்லாஸோடு இதனை ஓதுவோம். ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு பதில் வழங்குவான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.